حي على الصلاة. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமா? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா? அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய வேண்டுமா? உங்களின் நிலைமை மாற வேண்டுமா? வாழ்க்கை நல்லபடியாகவும் நல்ல முறையிலும் பரக்கத்தாகவும் அமைய வேண்டுமா? இப்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுங்கள். கல்பை அல்லாஹ்வினுடைய நினைவுகளை கொண்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். அதாவது பொறாமை வஞ்சகத்தை விட்டு நீங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அமல்கள் செய்வோம், ஆனால் தவறுகளும் செய்து கொண்டிருப்போம். அப்படி இல்லாமல் அமல்களின் பக்கம் மீண்டு நம்முடைய கல்பை அல்லாஹ்வை கொண்டு நிரப்ப வேண்டும். அடுத்ததாக சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்கின்ற திக்ரை அதிகமாக ஓதுங்கள். இந்த திக்ர் ஈமானை வலுப்படுத்தும். அடுத்ததாக வருவதற்கு முன் காக்க வேண்டும். அல்லாஹ்னுடைய தண்டனை சிலருக்கு உடனே கிடைக்கும், சிலருக்கு தாமதமாகி வரும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்னுடைய தண்டனை வருவதற்கு முன்னர் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் மீண்டு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய பிடி மிக இறுக்கமானதாக இருக்கும். எனவே எல்லா செயற்பாடுகளையும் விட்டுவிட்டு தவறான சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு தண்டனை வருவதற்கு முன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொள்ளுங்கள். அடுத்ததாக சிறிய காரியமாக இருந்தாலும் அதனை தொடராக செய்து வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தம்முடைய வாழ்நாளில் தொடராக அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே நம்மில் பலர் ஒரு விடயத்தை தொடங்குவார்கள். அது எப்படியான விடயமாக இருந்தாலும் சரி ஆரம்பிப்பார்கள், ஆனால் இடையில் நிறுத்தி விடுவார்கள். ஒரு தொடர் இருக்காது. அதில் எப்படி அல்லாஹ் வெற்றியை தருவான்? எனவே ஒரு விடயத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடராக செய்கின்ற போது, அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக செய்து வருகின்ற போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு மேலான வெற்றியை கொண்டு வந்து தருவான். அடுத்ததாக அமல்களிலும் எண்ணங்களிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் தொழ வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த தொழுகை எப்பொழுது வருகின்றது என்ற நேரத்தை நாங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது நாம் தானாகவே சென்று அந்த அமலை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். எனவே நாங்கள் அதிலிருந்து பொடுபோக்காக இருக்கின்ற போது ஷைத்தான் நம்மை விட்டு தூரமாக்கி விடுவான். எனவே ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் அந்த அமலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தொடர்ந்து முன்னேறி கொண்டிருங்கள். அடுத்ததாக செயல்களில் சிறந்ததை செய்யாமல் அமல்களை மட்டும் ஈடுபடக்கூடாது. அதாவது பலர் பரலான விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் சுன்னத்தான விஷயங்களை செய்ய மாட்டார்கள். அயலவர்களை துன்புறுத்துவார்கள். இப்படி நல்ல காரியங்கள் ஒருபுறம் செய்தாலும் மறுபுறம் தீய விடயங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி இருப்பது நாம் செய்த நலவையும் கொன்றுவிடும். எனவே அப்படி இல்லாமல் எப்பொழுதும் நல்ல விடயங்களின் பக்கம் நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலே சொல்லப்பட்ட விடயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் செய்து வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்விலும் அதிகமான வெற்றியையும் வரக்கத்தையும் ஏற்படுத்தி தருவான். அது மட்டுமல்லாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அதிகமாக நேசிப்பான். அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டால் சுப்ஹானல்லாஹ் அவருடைய நிலைமையை எண்ணி பாருங்கள். அல்லாஹ் அவருக்கு அனைத்தையும் கொடுத்து விடுவான். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசிக்கக்கூடிய மனிதராக நாம் மாற வேண்டும். நாளைய மறுமை நாளை வெற்றி கொண்ட மனிதர்களாகவும் ஆக வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் மேலே சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் சரியாக செய்து வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.